ஸோ 44, 45ல் உருவாகிற இந்த நட்பு 27 ஆண்டுகள் நண்பர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் நண்பர்கள்னா, இவர்கள் மந்திரி குமாரியில இவருக்கு ஒரு ரோல், கதாநாயகன் ரோல் தர்றதுக்கு அந்த டைரக்டர் தயங்குறார். ஏன்னா எம்ஜிஆருக்கு ரெட்ட நாடி, அது அவ்வளவு பொருத்தமா இருக்காது இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. உடனே கலைஞர் சொல்றாரு, ஒரு தாடி இங்க வச்சிட்டோம்னா ரெட்ட நாடி மறைஞ்சிரும், இவரையே போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இன்சிஸ்ட் பண்ண உடனே மந்திரி குமாரியினுடைய கதாநாயகனா எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் மறக்கல. மருது நாட்டு இளவரசி அடுத்து வருது, அந்த வருஷமே வந்த படம். அதுல தான் VN ஜானகியை எம்ஜிஆர், அதுல அந்த அம்மா தான் கதாநாயகி, அவங்கள பின்னாடி திருமணம் செய்து கொள்வார். மருது நாட்டு இளவரசிக்கு கதாசிரியரா நம்ம கலைஞர் தான் இருக்கணும். அவருக்கு 28 வயசு தான், 26 வயசு தான் அப்போ இருக்கணும்ட்டு எம்ஜிஆர் வற்புறுத்துறாரு. இது எம்ஜிஆருடைய டேர்ன், ஏன்னா திருப்பி பண்றதுக்கு.